எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு ஊரை ஒட்டி ஒரு காட்டில் நரியும் பூனையும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து பூனை வர, அங்கேருந்து நரி வர, ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் இந்த பூனை என்ன பண்ணிச்சு, நல்லா சத்தமாக ஒரு ஏப்பம் விட்டுச்சு. ஏப்பம் விட்டாத நரி பார்த்தோன்னே, என்ன இவ்வளோ நல்லா ஏப்பம் விட்ற, அதுக்கு என்ன காரணம்னு கேட்ட உடனே இந்த பூனை சொன்னிச்சு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நிறையா தயிர், பால், மோர், நெய் எல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டேன்னா அதான் சந்தோஷத்தில் ஏப்பம் வந்துருச்சுங்கன்னு நரி கெஞ்சுன்னு கெஞ்சுது. எப்படியாவது என்னையை கூட்டிகிட்டு போ, எனக்கும் ஒரு நாளைக்கு வயிறு நிறையா சாப்பிட்டு இது மாதிரி ஏப்பம் விட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னோடனே இது சொன்னிச்சு, ஐயோ இதெல்லாம் ஒத்து வராது, நீ இங்கே வந்தேன்னு வச்சுக்க, மாட்டிக்குவேன், அப்புறம் உனக்கும் பிரச்சனை ஆயிரும், எனக்கும் பிரச்சனை ஆயிரும். தலையில் அடித்து நான் சத்தியம் பண்ணுறேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், வருவேன், நீ கொடுக்குறதெல்லாம் சாப்பிடுவேன், சாப்பிட்டுட்டு நான் அமைதியாக வந்துடுறேன்னு சொல்லிடுச்சு. சரி வான்னு ரெண்டு பேசி முடிச்சுக்கிட்டு போனோடனே நல்லா தயிர், பால், வெண்ணெய், நெய் எல்லாம் போட்டு வெளுத்து கட்டு வயிறு ரொம்பிருச்சு. இப்போ பூனாக்கிட்ட நரி சொல்லுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா. அப்பா பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? சரி ரொம்ப எனக்கும் சந்தோஷம் அண்ணே, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. திரும்ப சொல்லி திரும்பி எதுக்கு சொல்கிறேன்னா, நான் கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிறேன், நான் ரொம்ப சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருக்கிறேன்னா கொஞ்சம் சத்தம் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீ போடவே கூடாது, நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம், சத்தம் போடக்கூடாதுன்னு தானே வந்தோம், நீ என்ன சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கிற, அதெல்லாம் பேசக்கூடாது, அமைதியாக இருந்து கெஞ்சுன்னு கெஞ்சுது. சரி ஒன்று செய்யலாம், என் காதில் மட்டும் மெதுவாக நீ சத்தம் போடு அப்படின்னு. சரின்னு இது என்ன பண்ணுது, மெதுவாக காதில் சத்தம் போடலான்னு தான் நினச்சி ஆரம்பிச்சுது. பழக்க தோசம் விடுமா, ஒரே சவுண்டு, ஒரே கேட்டு எல்லாம் ஓடியாந்து கதவை சாத்தி இது கடையில் பூனை என்ன பண்ணிச்சு, சத்தம் கேட்டோன்னே ஜன்னல் வழியாக தப்பிக்க வச்சு ஓடி போயிடுச்சு. நரி வசமாக மாட்டிக்கிச்சு. நல்லா அடி வெளுன்னு வெளுத்து இதை கை காலெல்லாம் கட்டி கொண்டு போய் காட்டில் போட்டாங்க. இப்போ மற்ற நரியெல்லாம் பார்க்குது, உனக்கு இதெல்லாம் தேவையா, ஒழுங்காக எங்களோட இருக்கலாம்ல, உன்னை யார் பூனை கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு ஓட சொன்னது, ஓட்டம் பிடிச்சி இப்போ போனதுனால தானே பிரச்சனை. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம யாரோட சேரணுமோ அவங்களோட தான் சேரணும். தேவையில்லாதவங்களோட சேர்ந்தோன்னா நம்ம நல்லவங்களா இருக்கணும்னு தான் நினைப்போம், ஆனால் நல்லவங்களா இருக்க முடியாது, இருக்க விட மாட்டாங்க. அதனால நல்லவங்களோட பழகி நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.